வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓமாந்தூர் வெஸ் வீரா குரு அவங்களுக்கு இடையான 2வது செமிஃபைனல் தான் பார்க்க போறோம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவரா நடக்க போகுது. ஸோ டாஸ் வின் பண்ண ஓமாந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் பந்து வந்து வீசுவதற்கு பவுலர் தயாரா இருக்காரு. மேட்சை பார்ப்போம். முதல் பந்து ஷார்ட் பிச்சா போடப்பட்ட பந்து விக்கெட் கீப்பரோட தஞ்சம் புகுந்தது. பேட்ஸ்மேன் வந்து வைடு கிளைம் பண்றாரு, பட் அம்பீர் வைடு கொடுக்கல. 2வது பந்து லோ ஃபுல்டாஸாக போடப்பட்ட பந்து எட்ஜில் படுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு போயிடுச்சு. அதை ஃபீல்டர் துரத்துறாரு. அருமையான ரன் அவுட். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2வது ரன்னுக்கு முயற்சி பண்ணாங்க, பட் டைரக்ட் ஹிட். தனது முதல் விக்கெட்டை வந்து ஓமாந்தூர் எடுக்கிறாங்க. அருமையான த்ரோ, குட் த்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வராங்க. முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 3வது பந்து அருமையான யாக்கர் பந்த பிடிக்கிறாரு, பட் கிரவுண்டட். 1 ரன் கிடைக்கும். அருமையா போடப்பட்ட பந்து. அடுத்த பந்து ஷார்ட் பிச். ஓ எட்ஜ். விக்கெட் கீப்பர் சூப்பரா கேட்ச் பிடிச்சிட்டா. அப்படி அருமையான பந்து வீச்சு, அருமையான கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வராரு. ஆல்ரெடி 2 விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓமாந்தூர் அணி இழந்திருக்காங்க. 2 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. முதல் ஓவரிலேயே கொஞ்சம் தடுமாற்றம் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா கிரவுண்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அவங்க டீம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஓவர் பந்து ஸ்கொயர் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போனபடி பந்து எட்ஜ் ஆச்சு. ஆப் சைடு போன பந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் கேட்ச் இல்லை. 2 ரன்கள் கிடைக்கும். 2 ரன்கள் சேஃபா ஓடிட்டாங்க. அருமையாக போடப்பட்ட பந்து ஸ்வீப் ஷாட் அடிச்சாரு. அடுத்த பந்து மறுபடியும் ஸ்வீப் ஷாட் அடிக்கிறாரு. மறுபடியும் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள் கிடைக்குமா? இல்ல, 1 ரன். பேட்ஸ்மேன் ஸ்வீப் ஷாட்டா தான் அடிக்கிறாரு. முதல் ஓவர்ல பாத்தீங்கன்னா 5 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ நல்ல ஓவர் போட்டிருக்காப்படி அந்த அணிக்காக பவுலர். 2வது ஓவர் முதல் பந்து ஷார்ட் பிச் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 ரன். 1 ரன் மட்டுமே கிடைக்கும். அடுத்த பந்து ஷார்ட் பிச் பால் தூக்கி ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாரு. கேட்ச் ஆகுமா? எஸ், கேட்ச். விக்கெட். 3வது விக்கெட்டை ஓமாந்தூர் அணி இழக்கிறாங்க. ஸோ இப்போ பிச்சு ரொம்ப ஹார்டாக தான் போயிட்டு இருக்கு. வெறும் 3 ஓவர் கொண்ட மேட்ச் தான் இது ஆக்சுவலா. ஸோ 2வது ஓவர் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள் கிடைக்குமா? இல்லை, 2 ரன்கள். 2 ரன்கள் மட்டுமே. லெக் சைடு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. 1 ரன் மட்டுமே. அடுத்த பந்து மறுபடியும் ஸ்வீப். இவர் பிடிச்ச 3 பாலுமே ஸ்வீப் தான் அடிச்சிருக்காரு. ஸோ பைஸ், 1 ரன் பைஸ் என்ற முறையில் கிடைக்கும். பேட்ஸ்மேன் சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. அடுத்த பந்து இன்னும் 9 பந்துகள் தான் இருக்கு. அடுத்த பந்து ஷார்ட் பிச்சா போடப்பட்ட பால். ரன் ஏதும் இல்லை. விக்கெட் கீப்பர் அழகா பந்த லாபமா பிடிச்சிருக்காரு. அடுத்த பந்து வாவ், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள் கிடைக்குமா? எஸ். செக் பண்றாங்க. ஓ, அவர் ஃபீல்டரா? ஃபீல்டர் கிடையாது, வெளியில இருந்து சியர் அப் பண்றவரு. 4 கொடுத்துருக்காங்களா, 6 கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். 4 ரன்கள் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. 4. நல்லா அருமையா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 2 ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா 12 ரன், 3 விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்த ஓவர் போறதுக்கு வர்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3வது ஓவர், ஃபைனல் ஓவர். பேட்ஸ்மேன் வெஸ்ட் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் இப்போ களத்துல நிற்கிறாங்க. ஸோ 3வது ஓவரின் முதல் பந்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். போல்டு. ஃபுல் டாஸ் ஆக போடப்பட்ட பந்து போல்டு. ஓமாந்தூர் அணி வந்து பாத்தீங்கன்னா 4வது விக்கெட்டை இழந்துட்டாங்க. அடுத்தபடியா களத்துக்குள்ள பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. 2வது பந்து ஆஃப் சைடு போட்டப்பட்ட பந்து
வைடு கொடுத்திருக்காரு அம்பேரால். இது வந்து வைடுன்னு கொடுத்திருக்காங்க. பட் கிளைம் பண்றாங்க. பவுலர் ரொம்ப ஆக்டிவா இருக்கா, அப்படி வேக வேகமா போடுறாரு. ஃபுல் டாஸ் பால் அருமையாக போடப்பட்ட பந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. 2 ரன்கள் கிடைக்குமான்னு பார்ப்போம். நல்ல த்ரோ. 2 ரன்கள். ஓ, ரன் அவுட். 5வது விக்கெட்டை வந்து இழக்கிறாங்க. ரன் அவுட் முறையில இழந்து போறாங்க ஓமாந்தூர் அணி. நல்லா அருமையா போடப்பட்ட பந்து. கடைசி ஓவர்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 பால் தான் மிச்சம் இருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வந்திருக்காங்க. என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அம்பேருக்கும் ஸ்கோர் கார்டு டீமுக்கும். அடுத்த பந்து அற்புதமா போடப்பட்ட பந்து, டாட் பால், சூப்பர். பைஸ் ஓடுறாங்க. விக்கெட் கண்டிப்பா விக்கெட் கிடைச்சிடும். எஸ், விக்கெட். ஸோ பைஸ் ஒரு ரன் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ரன் அவுட். தனது 6வது விக்கெட்டை வந்து ஓமாந்தூர் அணி இழந்திருக்காங்க. ஸோ ஸ்கோர் கம்மியா இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் கீப்பர்கிட்டே பால் இருந்ததுனால டக்குன்னு பவுலர் அதை பிடிச்சி அடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வராங்க. அடுத்த பந்து பேட்ஸ்மேன் என்ன பண்றான்னு பார்ப்போம். வா, அருமையாக போடப்பட்ட பந்து. 2 ரன்கள் கிடைக்குமா? தரையோட தரையா அடிச்சாங்க. 2 ரன். ஈஸியா 2 ரன் எடுத்துட்டாங்க. அடுத்த பந்து இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 overs தான். அடுத்த பந்து ஃபுல் டாஸ், நோ பால் நினைக்கிறேன். நோ பால், அம்பேரால் நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 ரன்கள். கொஞ்சம் பரபரப்பாவே பவுலர் இருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால போடும்போது நோ பால் ஆயிருக்கு. 4 ரன்கள் வேற. ஆப்போசிட் பேட்ஸ்மேன் கூட ஏதோ ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. அடுத்த பந்து இந்த மாதிரியான பந்த போடுவார் பார்ப்போம். மறுபடியும் ஃபுல் டாஸ். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 2 ரன்கள் கிடைக்குமா? சூப்பரா 2 ரன் ஓடி இருக்காங்க. மறுபடியும் ஃபுல் டாஸ் பால் தான். 2 ரன்கள். இந்த மேட்சோட கடைசி பந்து. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் போயிருக்கு. விக்கெட்டும் வேற அதிகமாக இழந்திருக்காங்க ஓமாந்தூர் அணி. கடைசி பந்து பேட்ஸ்மேன் என்ன செய்வார்? ஓ, டாட் பால் விக்கெட் போடுறது. விக்கெட் நினைக்கிறேன். எஸ், பை ஸ்கோர் ட்ரை பண்ணாங்க. விக்கெட். 7வது விக்கெட்டை இழந்துட்டாங்க ஓமாந்தூர் அணி. 3 ஓவர்ல மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 24 ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்கோட